लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தலில் மேதுயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2213வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியில 8ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியுடைய 2வது பாசுரம், திருக்கண்ணபுரம் பாசுரங்களிலே இது 62வது பாசுரம், பெரிய திருமொழியினுடைய 762வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிமுலோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சொல்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன போலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்திரளும் கையால் அடியேன் வினையை துணிதிரள வேணும் துணிந்து. 762வது பெரிய திருமொழி பாசுரம். இணைமலி மருது இர எரிதனொடு இகழ் செய்து துணைமலி முளையவள் மணமிகு கலவியுள் மணமலி விழவனொடு அடியவர் அளவிய கனமலி கண்ணபுரம் அடிகள் தம் இடமே. கண்ணனுடைய இடம் இந்த இடம் என்று சொல்லுகிறார். வழக்கம் போல முதல் 2 அடிகள் பெருமாள், அடுத்த 2 அடிகள் ஊர். மணமலி மகிழ்ச்சியோடைய விழாக்கள் நிறைய இருக்கக்கூடிய ஊர். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இங்கே தங்கி பெரிய பெரிய கோஷ்டிகளாக இருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர். இந்த திருக்கண்ணபுரத்தினுடைய பெருமை என்னவென்றால், எங்கோ கண்ணனுடைய காலத்திலே நந்தகோகுலத்திலே மருத மரங்கள் இருந்தது. குபேரனுடைய மகன்கள் இருந்தான், நளகூபரன் மணிகிரவன் இருந்தான் என்று, மரமாக இருந்தான் என்று நாம் படித்தோம். ஆழ்வார் சொல்கிறார் அந்த மரம் திருக்கண்ணபுரத்தில் இருந்துதான். அப்படி இருந்த அந்த மருத மரத்துக்கு நடுவில் போய் தன்னுடைய குரலோடு சென்று அவர்களை முறித்து அவர்களுக்கு முக்தி கொடுத்தவனும் மனந்தே தீர வேண்டும் நப்பினி என்பதற்காக வைக்கப்பட்ட போட்டியிலே 7 எருதுகளை அடக்கி, அந்த எருதுகளை அடக்கியதன் காரணமாக அழகிய நேர்த்தியுடைய உடல் அமைப்பு கொண்ட நப்பினை பிராட்டியை திருமணம் செய்து கொண்டு அவளோடு இல்லறம் நடத்தி கலவி சுகத்தை அனுபவித்து மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவனுடைய சுவாமியான கண்ணனுடைய ஊர் இந்த ஊர் திருக்கண்ணபுரம். அங்கே செல்வோம் என்று சொல்லுகிறார். பொதுவாக சொல்லுவார்கள் நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாதோத்சவம், சம்வத்சரோத்சவம் என்று சொல்கிறார். நித்தியோத்சவம் என்பது இந்த தினமும் நடக்கிற உற்சவங்கள். பக்ஷோத்சவம் என்றால் ஒரு மாதத்திற்கு 2 பக்ஷம், சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லக்கூடியது அந்த பக்ஷங்கள். மாசோத்சவம் என்றால் 30 நாட்கள் வரை வருகிற மாதம், அந்த ஒரு மாதத்துக்கு. சம்வத்சரம் என்றால் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் என்று அத்தனை மகோத்சவங்கள் நிறைந்ததாம் இந்த கண்ணபுரம். அப்போது எப்போதெல்லாம் உற்சவம் நடக்கிறதோ அப்போதெல்லாம் அங்கே வைஷ்ணவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூடி குலவி கண்ணனுடைய பெருமையை பேசுவது வழக்கம். அப்படி என்று பார்த்தால் என்னவென்றால், தினமும் விழா நிறைந்த ஊர் இந்த திருக்கண்ணபுரம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த திருக்கண்ணபுரத்தில் இருப்பவன் யார் என்றால், முன்பு குபேரனுடைய மைந்தர்களுக்கு மரமாய் நின்றவர்களுக்கு அவர்கள் மனம் போல ஒரு மிகப்பெரிய அருகை புரிந்தவன் கண்ணன். ஏனென்றால் அந்த மரமாக இருந்தவர்கள் கண்ணனையே எதிர்பார்த்து தவம் இருந்ததாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் எப்போது வருமோ நினைத்து கொண்டிருக்கிற போது ஒரு நள்ளிரவிலே, ஒரு ரோகிணி நட்சத்திரத்திலே, கார் இருட்டிலே நாகத்தினுடைய கொடையை பிடித்து, நாகத்தையே கொடையாக கொண்டு ஆதிசேஷனியை கொடையாக வசுதேவனுடைய தலை மீது வந்தபோது பார்த்தான், ஆகா வந்து விட்டான் நம் தெய்வம் என்றவன் மனது குதூகலிக்கும்படி வந்த கண்ணன் அவர்களுடைய முக்திக்கு
வித்திட்டு நடுவிலே சென்று அவர்களை பிளந்து போட்டு அவர்களுக்கு இன்பத்தை கொடுத்தான். அப்படி கண்ணன் தனக்காகவே பிறந்தவள் நப்பின்னை என்பதனால் அவளை அடைய வேண்டும் என்பதற்காக 7 எருதுகளை கொன்று போட்டு அவளை தழுவி திருமணம் செய்து கொண்டு அவளோடு இல்லற சுகத்தை இனிது அனுபவித்த கண்ணனுடைய ஊர் இந்த ஊர் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் அடுத்த பாசுரத்தை நாளை சேவிப்போம். இணைமலி மருதீர எருதினோடு இகழ் செய்து துணைமலி முளையவள் மனமிகு கல்வியுள் மனமலி விழவனோடு அடியவர் அளவிய கனமலி கணபுரம் அடிகள் தம்மிடமே. காயேன வாச்சா மனசேந்திரிர் வா வியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்து சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேரி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததானே உலகத்துடைய எழுதிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.